அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம வழு அமைதி அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். வழு அமைதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வழு அமைதி ஏற்கனவே நம்ம வழு பார்த்துருக்கோம், வழா நிலை பார்த்துருக்கோம். இப்போ வழு அமைதி ஒரு சின்ன மீள் பார்வை பார்த்துடலாம். வழா நிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல், இலக்கண முறைப்படி பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. வழுனா இலக்கண முறை இல்லாமல் குற்றத்தோடு பிழையோடு பேசுவதும் எழுதுவதும் வழு அப்படின்னு பேர். இப்போ வழு அமைதி அப்படின்னா என்ன? இது ஒரு மூன்றாவது நிலைக்கு நம்ம போகிறோம். வழு அமைதி அப்படின்னா என்ன? வழு அமைதி ரெண்டு இருக்குது. வழுனா குற்றம், அமைதினா அமைதியான ஒரு நிலைன்றது. இப்போ இதுக்குள்ளே இருக்குது விடை. என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு செய்தி அல்லது ஒரு தொடர் பிழைதான் என்றாலும், பிழை குற்றம்தான், வழுதான், இலக்கண முறைப்படி எழுதலை தான் இருந்தாலும், ஏதாவது ஒரு காரணம் கருதி அல்லது சான்றோர் கூற்று என்பதன் அடிப்படையில் அதனை வழா நிலையாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வழு அமைதி அப்படின்னு பேர். இப்போ எப்படி ஒரு வரையறையாக சொல்லலாம் அப்படின்னா, பிழை என்றாலும் குற்றம் என்றாலும் பேசும்போதும் எழுதும்போதும் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் சிலவற்றில் குற்றம் என்றாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதியோ சான்றோர் கூற்றின் அடிப்படையிலோ அதனை ஏற்றுக்கொள்ளுவது வழு அமைதி அப்படின்னு பேர். தவறாக சொல்கிறாங்க, ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வழு அமைதி அப்படின்னு பேர். இப்போ வழு உங்களுக்கு தெரியும் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும்னு பார்த்தோம். வழா நிலை எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்? 7 வகைப்படும்னு பார்த்தோம். இப்போ வழு அமைதி 7 வகை இல்லை, 5 வகைப்படும். அப்போ என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, திணை வழு அமைதி, ரெண்டு பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி. வழுவில் என்ன சொல்லியிருப்பாங்க? திணை, பால், இடம், காலம், மரபு, வினா, விடைன்னு சொல்லியிருப்பாங்க. வழா நிலையிலையும் வினாவும் விடையும் இருக்கும். வழு அமைதியில் இந்த 5 மட்டும் இருக்கும். திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி மற்றும் மரபு வழு அமைதி. இப்போ நம்ம சில உதாரணங்களோடு இதை பார்க்கலாம். திணை வழு அமைதி. பசுவை என் அம்மை வந்தால் எனல். எம்னா என்ன வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு பிற்பகல் நேரம், மாலை நேரம், வயலுக்கு அல்லது மேய்ச்சலுக்காக போன மாடு வருது, கூட்டிகிட்டு வராங்க. மாடு மேய்க்க போனவர் அந்த வேலைக்காரரோ அல்லது வீட்டில் இருக்க ஒரு பையனோ கூப்பிட்டு வராரு மாட்டை. மேய்ச்சலுக்கு போன மாடு வருது, பசு மாடு. வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்கிறாங்க? என் அம்மா வந்துட்டா, என் அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மை வந்தாள், இதோ என் அம்மா வந்துட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னா என்ன? திணை வந்தால் உயர்தனைக்குரியது. அம்மை எந்த திணைக்குரியது? அம்மா நம்ம சொல்லும்போது உயர்தனைக்குரியது. அப்போ இது குற்றம். ஒரு பசுமாட்டை பார்த்து என் அம்மா வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அது வழுவா இல்லையா? வழுவுதான், குற்றம்தான். ஆனால் அந்த குடும்பத்துக்கே பால் கறந்து கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அந்த மாடு தான் பயன்படுது. அந்த குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்கு அந்த மாடு தான் பயன்படுது. அப்போ உயர்வு கருதி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? பசுமாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரணம் கருதி பிழையாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் வீட்டு பசு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த மாட்டினுடைய பெருமை கருதி, உயர்வு கருதி, சிறப்பு கருதி என் அம்மை வந்தாள் என்று உயர்தனையாக கூறியிருக்கிறார்.
அப்போ இது பிழைதான் என்றாலும் வழுதான் என்றாலும் அதனை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்வது திணை வழு அமைதி. இப்போ பால் வழு அமைதிக்கு சில வீட்டில் பார்த்துருக்கலாம், ஒரு பெண்ணு வாடா கண்ணா என மகளை அழைத்தல், மகனை இல்லை மகளை அழைத்தல். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தாய் இருக்காங்க, தன்னோட பொண்ணு வரா பள்ளிக்கூடம் விட்டு, கண்ணா வாடா 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 அப்படின்றாங்க. வாடா கண்ணா என்று யாரை பார்த்து அழைப்பார்கள் வழக்கமாய்? ஒரு இலக்கண முறைப்படி வாடா என்பதும் கண்ணா என்பதும் ஒரு ஆண்பாலுக்கு உரியது. ஆனால் தன்னுடைய பிள்ளை மீது, தன்னுடைய பெண் மீது வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாசத்தின் அடையாளமாக, வெளிப்பாடாக காலையில் பள்ளி சென்று மாலை திரும்புகிற அந்த பெண் பிள்ளையை பார்த்து வாடா கண்ணா வாடா கண்ணா வாடா கண்ணா என்று ஒரு தாய் கூப்பிடுவது இலக்கண முறைப்படி வலுவாக இருந்தாலும் உவகையின் அடிப்படையில், மகிழ்ச்சியின் அடிப்படையில் அது வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்வது தான் வலுவை ஏற்றுக்கொள்வது தான் வலு அமைதி. இப்போ இந்த இட வலு அமைதினா என்ன? இடம்னா உங்களுக்கு தெரியும், தன்மை, முன்னிலை, படற்கை. இது மாறி வந்துச்சுன்னா வலு அப்படின்னு பேர். இப்போ என்ன பண்ணுறான், கண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிறான் இந்த கண்ணன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றான். உட்காந்துருக்கான் கண்ணன் ஒருத்தன், என்ன சொல்கிறான், இந்த கண்ணை ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. 4 பேர் இருக்காங்க நண்பர்கள்ட்ட சொல்கிறான், இந்த கண்ணை ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படிங்கிறான். இந்த கண்ணன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். மாட்டான் எப்போ வரணும்? நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? நான் பொய் சொல்ல மாட்டேன், நீ பொய் சொல்ல மாட்டாய், அவன் பொய் சொல்ல மாட்டான். அப்போ அவன் என்பது படற்கை, படற்கைக்குரிய பொய் சொல்ல மாட்டான், படற்கைக்கு உரிய பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத இவன் என்ன சொல்கிறான், தன்மைக்கு சொல்கிறான். இந்த கண்ணன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறான். அப்போ என்னென்ன உறுதி, நான் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவன் பொய் சொல்ல மாட்டான்டா, இவன் எதிரியை இவன் ஒரு நாளும் விட மாட்டான்டா அப்படிங்கிறான். விட மாட்டேன், விட மாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக விட மாட்டான் என்று தன்மையில் உள்ளதை படற்கையாக கூறுவது பிழையாக இருந்தாலும் வலுவாக இருந்தாலும் உறுதித்தன்மை குறித்து அது வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு அடுத்தது கால வலு அமைதி. இது நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம், செய்தித்தாள்களில் கூட தலைப்பு செய்தியாக போட்டிருப்பாங்க, நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார். எப்படி போட்டிருப்பாங்க, நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார் போட்டிருப்பாங்க. நாளைன்னு இருக்குது, நாளை என்ன காலம்? நாளை என்பது எதிர்காலம். அப்போ என்ன சொல்லணும், நாளை பிரதமர் தமிழகம் வருவார். நாளை என்பது எதிர்காலம், அப்போ வருவார் என்பது தான் எதிர்காலமாக இருக்கணும். அதான் சரி, பிழை இல்லாதது, வழாநிலை. நாளை பிரதமர் வருகிறார், வருகிறார் என்கிற நிகழ்காலத்தை போட்டோம்னா அது வழு. ஆனாலும் நாம் எப்போதும் எழுதும்போதும் பேசும்போதும் இப்படி பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா நிச்சயத்தன்மை, உறுதித்தன்மை. கண்டிப்பாக நாளைக்கு பிரதமர் வருவார். இன்றைக்கே என்னாச்சு, அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஷெடியூல் ஆயிடுச்சு பயணம். அதனால் என்ன சொல்கிறாங்க, நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார் அப்படின்றாங்க. இது பிழையாயினும் உறுதித்தன்மை காரணமாக வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கடுத்தது மரபு வலு அமைதி. உங்களுக்கு தெரியும் மரபுனா என்ன? எப்பொருளை எச்சொல்லால் முன்னோர்கள் அழைத்தார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அழைப்பது மரபு. அதுக்கு மாறி கூப்பிட்டோம்னா, இப்போ குதிரை கத்தும் அப்படின்னு போடக்கூடாது, குதிரை கணைக்கும்னு போடணும். குதிரை கத்தும்னு போட்டால் அது வலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்தும் குயில், குயில் என்ன பண்ணும், கூவும்.
குயில் கூவும் என்பது தான் மரபு. குயில் கத்தும்னா கண்டிப்பாக மரபு வழு. குயில் கத்தும்னா மரபு வழு. குயில் கூவும் என்பது தான் மிகச் சரியானது. அதான் வழாநிலை. குயில் கூவுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் பாரதியார் ஒரு பாட்டில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் ஒரு மாளிகை துய்ய நிறத்தனதாய், அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படியே சொல்லிகிட்டே வராரு. தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அப்படியேன்ற வராரு. அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் விழ வேண்டும் அப்படிங்கிறார். அங்கு பாட்டு கலந்திடவே எனக்கு ஒரு பத்தினி பெண் வேணும், கூட்டுக்களியிடையே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வழியிடையே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் அப்படிலாம் சொல்லிகிட்டே வர்றார். அந்த வரி என்ன வரின்னா, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும் அப்படிங்கிறார். அங்கு கூவும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும் தான் சொல்லியிருக்கணும். பாரதியார் என்ன சொல்கிறாரு, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும்ங்கிறார். குயில் கூவும் என்பது தான் மரபு. குயில் கத்தும் என்றால் அது மரபு வழு. ஆனாலும் கூறியவர் பாரதி என்பதனாலும் கூறப்பட்டிருக்கிற இடம் கவிதை என்பதாலும் கவிதையினுடைய சந்த நயத்திற்காக கூறியிருக்கிறார் என்பதாலும் அதை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளலாம். அது மரபு வழு அமைதி. அன்பானவர்களே, இந்த ஒரு சிறு பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வழு அமைதி. குற்றமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் கருதி, பிழையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்வது வழு அமைதி. வழா நிலை 7 வகைப்படும், வழு 7 வகைப்படும், வழு அமைதி 5 வகைப்படும். திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி. திணை வழு அமைதி வெளியில் போயிருக்கிற ஒரு பசுமாடு, மேய்ச்சலுக்கு போயிருக்கிற பசுமாடு வருது, பசு வருகிறது அப்படின்னு சொல்லணும். பசுவை என் அம்மை வந்தால் என அகிரணையை உயர்தனையாக மாற்றி கூறுவது பிழையாக இருந்தாலும் உயர்வு கருதி சிறப்பு கருதி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் திணை வழு அமைதி. மகள் பள்ளிக்கு சென்று வீடு வருகிற போது என் மகள் வந்தால் வாடி என் செல்லம் என்று சொல்வதற்கு பதிலாக வாடா கண்ணா என்று ஒரு ஆண்பால் சொற்களால் அழைப்பது பிழையாக இருந்தாலும் ஒரு பிரியம் கருதி மகிழ்ச்சி கருதி அது பால் வழு அமைதி. இந்த கண்ணன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக உறுதி கருதி இந்த கண்ணன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்மை மற்றும் படர்க்கையோடு கூறுவது, இணைத்து கூறுவது பிழையாக இருந்தாலும் அது இடவழு அமைதி. நாளை பிரதமர் தமிழகம் வருவார் என்று சொல்வதற்கு பதிலாக நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார் என நாளை என்கிற எதிர்காலம் வருகிறார் என்கிற நிகழ்காலத்தோடு பொருத்தி கூறுவது பிழையாக இருந்தாலும் நிச்சயத்தன்மை காரணமாக உறுதித்தன்மை காரணமாக அது கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது வழு. இருப்பினும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேணும் என கூறிய பாரதி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்பதாலும் அது கவிதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்பதாலும் அது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். வணக்கம்.